கூமாப்பட்டி வாங்க, குதூகலமா போங்க, நம்பி வாங்க, என்ன நம்பி வாங்க கூமாப்பட்டிக்கு. அவன் தான் ரீல்ஸ் போடுறானா, உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? பூமுட்டைங்க மாதிரி அவன் சொல்றத நம்பிக்கிட்டு கூமாப்பட்டியை தேடி போறீங்க. சோசியல் மீடியால வரக்கூடிய எல்லாத்தையும் கண்மூடித்தனமா நம்பி அதுல போய் விழாதீங்க. நல்ல விஷயங்கள் ஏதாவது இன்ஸ்டாகிராம்ல சொன்னா அத காதுலயே வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி அபத்தமா யாராவது எதையாவது சொன்னா உடனே அதை நம்பி அதை ட்ரெண்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எங்க ஊர்ல 2 நாள் குடிச்சா போதும், அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ் எல்லாமே சக்சஸ். அப்ப எவ்வளவு தடவை இந்த விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் சோசியல் மீடியால தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கிறீங்க. அப்படி இருந்தும் அறிவு கிட்டத்தனமா நான் கூமுட்ட மாதிரி கூமாப்பட்டியை தேடி போவேன் அப்படின்னு இருக்கிறவங்கள எப்படி தடுக்கிறது? வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ரீல்ஸ்ல ஒருத்தன் விட்டு ரீல நம்பி கூமாப்பட்டி கிராமத்துக்கு போன பல கூமுட்டைகளுடைய கதையை கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு சமூக வலைதளத்துல அதுதான் ட்ரெண்டிங். அதாவது தமிழ்நாட்டுல விருதுநகர் பக்கத்துல கூமாப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம். ஒரு சின்ன கிராமம். ஒரு இயல்பா கிராமத்துக்கு உண்டான என்னெல்லாம் லட்சணங்கள் இருக்கோ அதெல்லாம் அந்த கிராமத்திலயும் இருக்கு. அந்த கிராமத்தை சேர்ந்த இளைஞர் தங்கப்பாண்டி. அவருக்கு பிறந்த ஊரு அப்படிங்கறதுனால அந்த கிராமம் மேல அலாதி பிரியம் போங்க. ரீல்ஸா போட்டு தள்ளி இருக்கிறார். அதுவும் எந்த அளவுக்கு பில்டப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் பார்த்தா அந்தமான் மாதிரி இருக்கு, அந்த பக்கம் பார்த்தா அமேசான் மாதிரி இருக்கு. லவ் பண்றீங்களா? லவ்ல பிரச்சனையா? உடனே கூமாப்பட்டிக்கு வாங்க. எங்க ஊர் கம்மாயில குளிச்சு பாருங்க. லவ் பிரச்சனையெல்லாம் சரியாயிரும். தம்பதிகளுக்குள்ள பிரச்சனையா? எங்க ஊருக்கு வாங்க, ஒரு குளியல போடுங்க, உங்க கல்யாண வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போடும். இந்த அளவுக்கு தன்னுடைய கிராமத்தை இவர் சோசியல் மீடியால, அதுவும் குறிப்பா இன்ஸ்டாகிராம்ல ப்ரமோட் பண்ணிருக்கிறாரு. நம்ம ஊரு கூமுட்டைங்க எப்படின்னா, நல்ல விஷயங்கள் ஏதாவது இன்ஸ்டாகிராம்ல சொன்னா அத காதுலயே வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி அபத்தமா யாராவது எதையாவது சொன்னா உடனே அதை நம்பி அதை ட்ரெண்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிதான் கூமாப்பட்டி சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது. ட்ரெண்ட் ஆகி வியூஸ் அள்ள 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 இந்த கூமாப்பட்டியில அப்படி என்னதாங்க இருக்கு, இவன் ஆஹா ஓஹோன்னு சொல்றானே, இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ஹாட் அண்ட் ஹேப்பனிங் டூரிஸ்ட் ஸ்பாட் போல் இருக்கு. ஒரு வீக்கெண்ட் ஆபீஸுக்கு காலேஜுக்கு எல்லாத்தையும் லீவ போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு அங்க போய் கும்மால் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு பல இளைஞர்கள் தமிழ்நாட்டோட மூல முடுக்குல இருந்தெல்லாம் கிளம்பி கூமாப்பட்டிக்கு போயிருக்காங்க. அதுவும் எப்படி முன்னேற்பாடோட கையில சாப்பாடு எல்லாத்தையும் கட்டி எடுத்துக்கிட்டு அங்க போய் இறங்கியிருக்காங்க. இறங்கினவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. கர்நாடகா மாதிரி இருக்கும், கோலாலம்பூர் மாதிரி இருக்கும் அப்படின்னு எல்லாம் பண்ண பில்டப்க்கு பாத்தீங்கன்னா கூமாப்பட்டியில எதுவுமே இல்ல. அவ்வளோ பெரிய கல்லணை இருக்கு, அது ஃபுல்லா தண்ணி நிரம்பி இருக்கு அப்படின்னு எல்லாம் சொன்னார் இல்லையா அந்த இளைஞர். ஆனா பாத்தீங்கன்னா கூமாப்பட்டி அப்படிங்கிற கிராமம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அடிவாரத்துல இருக்கு. அங்க 2 பெரிய கல்லணைகள் இருக்கு. அதாவது 1971, 76லயே, அதாவது கிட்டத்தட்ட 50 வருஷம் முன்னால கலைஞர் அவர்கள் அவருடைய ஆட்சியில அவர் கட்டி இருக்கிறாரு. அதாவது பிளவக்கல் பெரியாறு அணைன்னு ஒரு அணை இருக்கு, அப்புறம் கோவிலாறு அணை, இப்படி 2 பெரிய அணைகள் இருக்கு, 2 பெரிய கண்மாய்கள் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மழை காலத்துல நல்லா தண்ணி நிரம்பி அப்படியே சிலு 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 சிலுன்னு இருக்கும் அந்த ஊரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த வருடம் பெருசா மழை இல்லாததுனால பாத்தீங்கன்னா கம்மாயெல்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கு. எங்க திரும்பி பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்க வேண்டிய ஊரு ரொம்ப சோகமே உருவமா காட்சி அளிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த தங்கபாண்டி அப்படிங்கிறவரு தன்னுடைய ரீல்ஸ்ல கூமாப்பட்டி ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொன்னதுனாலதான் இவங்க எல்லாம் கிளம்பி அங்க போயிருக்கிறாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் தங்கறதுக்கான அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்ல. ஒரு டூரிஸ்ட் தங்கறதுக்கான இடமோ, இல்ல அவங்களுக்கான டாய்லெட் ஃபெசிலிட்டிஸோ, இல்ல ப்ராப்பரான ஒரு ஹோட்டலோ, சாப்பாடு ஃபெசிலிட்டிஸோ எதுவுமே இல்ல. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய அந்த டேம் எல்லாமே பாத்தீங்கன்னா வனத்துறையால ப்ரொடெக்டட் ஏரியா அப்படின்னு டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஏன்னா நிறைய வைல்ட் லைஃப் நடமாட்டம் இருக்கிறதுனால அங்க பப்ளிக்கை இப்ப அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கம்மாயில இல்ல டேம்ல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் கிளீனா இல்ல, அங்க போய் பொதுமக்கள் போறதுக்கு ஏற்ற இடம் இல்ல அப்படின்ட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க இருந்து கிளம்பி போனவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஏமாற்றம். என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு சில பேர் ஏமாற்றத்தோட வருத்தத்தோட திரும்பி வந்தாங்க. இன்னும் சில பேருக்கு தங்கப்பாண்டி மேல கோவம். பொய் சொல்லி எங்களெல்லாம் ஏமாத்தி இவ்வளவு தூரம் வெட்டியா வர வச்சுட்டியே அப்படிங்கிற கோவம். அந்த கோவத்தையும் சோசியல் மீடியால பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. விஷயம் ஒரு பக்கம் வைரல் ஆகி, ஐயா கூமாப்பட்டிக்கு வாங்க ஐயா அப்படின்னு தங்கப்பாண்டி கூப்பிட்டதுனால நிறைய பேர் தொடர்ந்து வர ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதும் டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணாங்க, உடனே ஒரு அறிக்கையை வெளியேற்றாங்க. ஐயா கூமாப்பட்டிக்கு தயவு செஞ்சு வந்துடாதீங்க ஐயா,
இவங்க சொல்ற மாதிரி இது டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் கிடையாது. இங்க எந்த விதமான அடிப்படை வசதிகளும் கிடையாது. அது மட்டும் இல்ல, இங்க டூரிஸ்ட் அலௌடும் கிடையாது. அதனால தயவு செஞ்சு கூமாப்பட்டிக்கு வராதீங்கய்யா அப்படின்னு இன்னொரு பக்கம் டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க சோசியல் மீடியால அறிக்கை மேல அறிக்கை விட்டு இதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வேடிக்கை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குன்னா, இன்னொரு பக்கம் இத வச்சு ஒரு கூட்டம் அரசியல் வேற பண்ணிட்டு இருந்தது. அதாவது சமூக வலைதளங்கள்ல இந்த கூமாப்பட்டியில 50 வருஷத்துக்கு முன்னால கலைஞருடைய ஆட்சியில தான் 2 பெரிய அணை கட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் வைரல் ஆக ஆரம்பிச்ச உடனே எதிர்க்கட்சிகளுக்கு பொறுக்கல. ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல கூட கலைஞருக்கு கிரெடிட் கொடுக்க முயற்சி பண்றாங்களே அப்படிங்கிறதுக்காக எதிர்த்தரப்பினர் பல விஷயங்களை கூமாப்பட்டியை பத்தி ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கூமாப்பட்டியில இருக்கக்கூடிய அணைகள் எல்லாம் கிளீன் பண்ணாம, கம்மாயில தூர் வாராம இந்த அரசு அலட்சியப்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பக்கம் வைரல் ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் அங்க நாய்கடினால அவஸ்தைப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வைரல் பண்ண ஆரம்பிச்சாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா கடந்த 10 வருஷம் எடப்பாடி ஆட்சியில தூரே வாரல அப்படின்னு அந்த ஊர் மக்களே சொல்றாங்க. இந்த விஷயம் இன்னொரு பக்கம் வைரல் ஆயிட்டு இருக்கு. அது கட்டப்பட்டு இப்போ 50 வருஷம் ஆகிப்போச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த அணை தூர் வரல. அந்த அணையோட மொத்த உயரம் அடி 45 அடிக்கு மேலே இருந்தாலும் இன்னைக்கு அதில் ஒரு 20 அடி உயரம் தான் இருக்குது. மணல் பரப்பு 20 அடிக்கு மேலே உயரத்தில் இருக்குது. ஒரு காலத்தில் அந்த அணையில் நீர் அந்த தேங்கக்கூடிய நீர் ஒரு 60-70 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு 45 கம்மாய்கள் வரைக்கும் பாசன பகுதிக்கு தண்ணி போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வெறும் 5 கிலோமீட்டர் பிளவுக்கல் டேம்ல இருந்து வத்திராயர் வரைக்கும் தான் போகுது. எது எப்படியோ அந்த இளைஞருடைய நோக்கம் நிறைவேறுச்சு. அவர் நல்லதை நினைச்சுதான் பண்ணிருக்கிறாரு. ஏன்னா லேட்டர் பாத்தீங்கன்னா அவரே ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, கூமாப்பட்டி எல்லாம் நல்ல ஊடுதாங்க, இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு, நல்ல இயற்கை சூழல் இருக்கு, இயற்கை சூழல்ல கிராம சூழல்ல இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூமாப்பட்டி மாதிரி ஒரு இடம் கிடையாது, அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு இடங்க. ஆனா அரசாங்கம் சார்பில் இதை சீரமைக்கிறதுக்கு 10 கோடி ரூபாய் 6 மாசம் முன்னால முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒதுக்கினாலும் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதை சரியா கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தூக்கி வைக்கிறார். உடனே பாத்தீங்கன்னா விருதுநகருடைய கலெக்டர் அவர் பங்குக்கு சமூக வலைதளங்கள் ஒரு போஸ்ட் போடுறார். அதாவது இந்த கூமாப்பட்டி கிராமம் இந்த இளைஞர் சொல்ற மாதிரிதான் ஒரு காலத்துல இருந்தது. இப்பவும் மழை நல்லா பேஞ்சதுன்னா கூமாப்பட்டி கிராமம் போல ஒரு இயற்கை சூழல் மிக்க கிராமம் இல்லவே இல்ல. ஆனா இப்போ தயவு செஞ்சு யாரும் கூமாப்பட்டிக்கு வராதீங்க, ஏன்னா இவர் சொன்ன நிலைமையில அந்த கிராமம் இல்ல அப்படின்னு விருதுநகர் கலெக்டர் ஒரு பதிவு போடுறாரு. இப்படி மாறி மாறி பதிவு போட்டு ட்ரெண்டிங் ஆக்கி இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பட்டி தொட்டியில எல்லாம் கூமாப்பட்டிய பத்தி பேச்சுதான். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், நான் இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். திட்ட வேண்டாம் திட்ட வேண்டாம்னு எவ்வளவு யோசிச்சாலும் திட்டக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் கொண்டு நிறுத்திடுறாங்க. அவன் தான் ரீல்ஸ் போடுறானா, உங்களுக்கு எங்க போச்சு அறிவு? கூமுட்டைங்க மாதிரி அவன் சொல்றதை நம்பிக்கிட்டு கூமாப்பட்டியை தேடி போறீங்க. உண்மையிலேயே கூமாப்பட்டி எங்க இருக்கு, அது என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கறத ஒரு தடவையாவது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு தோணலையே. இது இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து நீங்க பாருங்க, ஒரு கும்பமேளால ஆரம்பிச்சு கோயம்புத்தூர்ல நடந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் வரைக்கும் இளையராஜா கான்சர்ட், ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட், இப்படி ஏதாவது ஒரு விஷயத்த அட்வர்டைஸ் பண்ணி அதை ட்ரெண்டிங் ஆக்கினா உடனே என்ன ஏது அப்படிங்கறத கொஞ்சம் கூட யோசிக்காம நானும் போய் ஜோதியில ஐக்கியம் ஆயிடுறேன் அப்படின்னு பொட்டி படிக்க தூக்கிட்டு கிளம்பிட வேண்டியது. அப்புறம் அங்க போயிட்டு அங்க நிலைமை சரியில்லைன்னு இது நொட்ட அது நொல்ல அப்படின்னு சோசியல் மீடியால அப்படியே ஆதங்கத்தை கொட்டி தீர்க்க வேண்டியது. நமக்கு தக்குனூண்டு அறிவு வேணும். இன்ஸ்டாகிராம்ல 1008 விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகும், வாட்ஸ்அப்ல 1008 செய்திகள் வரும். அப்படி வரதெல்லாம் கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு உடனே பொட்டி படிக்க எடுத்துட்டு கிளம்பாம முதல்ல அது உண்மையா அப்படிங்கறத உறுதி செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இல்லையா? அதை செஞ்சா இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை ஈஸியா தவிர்த்திருக்கலாம் இல்லையா? ஸ்கூலுக்கு லீவ போட்டுட்டு, ஆபீஸ்க்கு லீவ போட்டுட்டு, காலேஜுக்கு லீவ போட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு கிளம்பி அங்க போயிட்டு கடைசியில அங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னு வருத்தப்படுறதுக்கு ஆன்லைன்ல செக் பண்ணலாம். இல்ல அந்த விசினிட்டில இருக்கிறவங்க யார்கிட்டயாவது போன் பண்ணி கேட்கலாம். இப்படி ஒரு ரீல்ஸ் வந்ததே, இது ட்ரெண்டிங்கா இருக்கே, இது உண்மையிலேயே ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் ஸ்பாட்டா, இங்க வரலாமா, அங்க அப்படி வந்தா தங்கறதுக்கு திங்கறதுக்கு இதுக்கான வசதிகள் எல்லாம் இருக்கா, இதெல்லாம் ஊர்ஜிதப்படுத்திட்டு தானே போகணும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் உடைய ட்ரெண்ட் பாத்தீங்களா, எந்த ஒரு செய்தி வந்தாலும் கண்மூடித்தனமா அதை நம்பிட வேண்டியது. ஆங்கிலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆக்ட் இன் ஹேஸ்ட் அண்ட் ரிப்பென்ட் இன் லெஷர்னு. அதாவது அவசர அவசரமா ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அப்புறம் உட்கார்ந்து நிதானமா வருத்தப்பட வேண்டியது. இன்னைக்கே பெரும்பாலான இளைஞர்கள் அதான் பண்றாங்க. சோசியல் மீடியால ரொம்ப கலர்ஃபுல்லா உங்களை இன்ட்ரெஸ்டிங்கா ஈஸியா பாதிக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப எளிதில் நம்பி விடுகிறீர்கள். இன்ஸ்டால, வாட்ஸ்அப்ல, சோசியல் மீடியால உங்களை கவரக்கூடிய கவர்ச்சிகரமான விஷயங்கள் எது வந்தாலும்
கண்மூடித்தனமா அதை நம்பிடுறீங்க. நேத்து கூட பாருங்க, ஒரு அம்மா மூத்திரத்தை வச்சு கண்ணுக்கு எக்ஸசைஸ் பண்றாங்க. மூத்திரம் அப்படிங்கிறது நம்ம உடலுடைய ஒரு கழிவு. அதுல எந்த விதமான நல்ல குணமும் கிடையாது. அது வேஸ்ட். அது இருக்க வேண்டிய இடம் கமோட், டாய்லெட். அதை என்னமோ 2 கப்பல தூக்கி வச்சுக்கிட்டு இந்த அம்மா எக்ஸசைஸ் பண்ணுது. இந்த அம்மா எக்ஸசைஸ் பண்ணுது மட்டும் இல்லாம இதோட பொண்ணுக்கு வேற சொல்லி கொடுக்குது. இது எவ்வளவு டேஞ்சரஸான விஷயம் யோசிச்சு பாருங்க. இந்த அம்மா ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா, இவள பார்த்து நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணி யூரின்ல எவ்வளவு பாக்டீரியா இருக்கும். அது கண்ணுல பட்டுச்சுன்னா எவ்வளவு இன்ஃபெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணும். அதனால எவ்வளவு பாதிப்புகள் வரும். இருக்கிற வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு எல்லா மருத்துவர்களும் சோசியல் மீடியால வந்து தயவு செஞ்சு மூத்திரத்தை வச்சு கண் எக்ஸசைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு அந்த அம்மா. இப்படிதான் பல விஷயங்களை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கும்பமேளா பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா நடக்குது, 7500 கோடி செலவு பண்ணி நடத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. அங்க போனவங்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட கிடைக்கல. ஏன்டா போனோம் அப்படிங்கிற நிலைமைக்கு பல பேர் வந்துட்டாங்க. கோயம்புத்தூர்ல பெரிய ஃபுட் ஃபெஸ்டிவல்னு இப்படிதான் அட்வர்டைஸ் பண்ணாங்க. கடைசியில அங்க போயிட்டு காசையும் கொடுத்துட்டு சோத்துக்காக 2 மணி நேரம் சிங்கி அடிச்சதுதான் மிச்சம். அப்ப எவ்வளவு தடவை இந்த விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் சோசியல் மீடியால தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கிறீங்க. அப்படி இருந்தும் அறிவு கெட்டத்தனமா நான் கூமுட்ட மாதிரி கூமாப்பட்டியை தேடி போவேன் அப்படின்னு இருக்கிறவங்கள எப்படி திருத்துறது? சரி, இங்க போனீங்க, ஏமாந்து திரும்பி வந்துட்டீங்க, இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனா இந்த மாதிரிதான் சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய பல கூமுட்டைகளை நம்பி ஓட்டு போடணும்னு கிளம்புறீங்களே, அது நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாத்தீங்களா? இந்த காணொளி மூலமா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை. நீங்க இத கோரிக்கைன்னு நினைச்சுக்கிட்டாலும் சரி, அட்வைஸ்ன்னு நினைச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல திட்டன்னு நினைச்சுக்கிட்டாலும் சரி, எனக்கு கவலை கிடையாது. சோசியல் மீடியால வரக்கூடிய எல்லாத்தையும் கண்மூடித்தனமா நம்பி அதுல போய் விழாதீங்க. இது எல்லாமே ஒரு வியாபார யுக்தி. ஒருத்தன் ஒரு விஷயத்த கவர்ச்சியா பேக்கேஜ் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான்னா, அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத யோசிக்க தெரியணும். இந்த கவர்ச்சிக்கு பின்னால என்ன ஆபத்து இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு உணர தெரியணும். இல்ல, நான் கண்மூடித்தனமா நம்பி இப்படி கூமுட்ட மாதிரி கூமாப்பட்டியை தேடிட்டு போவேனே, அதே மாதிரிதான் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படும். அப்புறம் உட்கார்ந்து நிதானமா வருத்தப்பட வேண்டிய நிலைமைக்கு நீங்க தான் வருவீங்க. எது எப்படியோ இன்னைக்கு அந்த இளைஞர் நினைச்சது நடந்துச்சு. கூமாப்பட்டியை பத்தி எல்லாரும் பேசணும், கூமாப்பட்டிக்கு எல்லாரும் வரணும்னு நினைச்சாரு. இன்னைக்கு பொதுமக்கள் மட்டும் இல்லாம அதிகாரிகள் முதற்கொண்டு அவர்களுடைய கவனத்தை கூமாப்பட்டி பக்கம் திருப்பி இருக்கிறாரு. அவர் நினைச்சதை அவர் சாதிச்சுட்டாரு. ஆனா கூமாப்பட்டியை தேடி போய் வாழ்க்கையில உருப்படியா பண்ண எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு கூமாப்பட்டியை தேடி போய் உங்க வாழ்க்கையில் சில மணி நேரங்களை நீங்க விரயம் பண்ணிட்டீங்களே, அது திரும்பி வருமா? யோசிச்சு பாருங்க.